மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவருக்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. எல்லாரும் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீ நடத்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உடைய கரத்திலே எங்களை தருகிறோம். இந்த நேரத்திலும் உடைய கரத்திலே எங்களை படைக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தைகள் பேசட்டும். உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் எங்களோடு இன்னைக்கு இடைப்படுங்க. உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களோடு பேசுங்க. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் நாம் அதை யோசிச்சோம். பிரைஸ் தி லார்ட்னா என்ன பண்ணோம்? ஆமேன். அப்போ இன்னும் ஒரு முறை கூட நான் பிரைஸ் தி லார்ட் சொல்றேன், நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நாம கடந்த வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இது 6வது செய்தி. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து 6வது வாரமாக தொடர்ந்து தியானிக்கிறோம். அடுத்த வாரம் 7வது வாரம், அதுலேயும் நாம் கண்டிப்பாக தியானிப்போம். இது எவ்வளோ முக்கியம் பாருங்க. இன்னும் 7 வாரம் கூட இதை தியானிக்க முடியும். இன்னும் ஒரு 15 வாரம் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க முடியும். ஆனால் நமக்கு நேரம் இல்லை. அதனால் வேக வேகமாய் நாம் கடந்து போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், பக்கம் 162. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 162 நான் படிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கு செய்தியே. எவ்வளோ சிம்பிள் பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. அப்போ நம்ம கடந்த வாரங்களில் தியானித்து கொண்டு வரணும். முதல் வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார்,
முதல் செய்தியில பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் செய்கிறார் என்று நாம் தியானித்தோம். இரண்டாவது வாரத்துல பரிசுத்த ஆவியானவர் காற்றை போல இருக்கிறார் என்று நாம தியானித்தோம். காற்று போகக்கூடாத இடமே கிடையாது, காற்று இல்லைன்னா உயிரும் கிடையாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காற்றை போல இருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். மூன்றாவது வாரத்துல நாம் உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று நாம் தியானித்தோம். உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதற்கு வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு இருக்குது. செத்து போன வாழ்க்கையா இருந்தாலும், செத்து போன சரீரமா இருந்தாலும், அங்க வெறும் எலும்பு தான் இருக்குது அப்படின்னாலும், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வாழ்க்கை என்ன பண்ணுது? மாறுது. இதை நாம் மூன்றாவது வாரத்துல தியானித்தோம். நான்காவது வாரத்தில் நாம் என்ன தியானிச்சோம்? பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகள், அவர் எப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் அவர் நமக்குள் இருந்து செய்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறவர், பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் பிறப்பிடமாய் இருக்கிறவர் என்று நாம் தியானித்தோம். கடந்த வாரத்துல நாம் பிதாவின் வாக்குத்தத்தம் என்ற தலைப்புல நாம் தியானித்தோம். ஆமென். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன, அவருடைய சீஷர்களிலிருந்து பரலோகத்தில் ஏறி போவதற்கு முன்பதாக சொன்ன கடைசி வார்த்தை அதுதான். என்னைக்குமே கடைசி வார்த்தைக்கு ஒரு வெயிட்டேஜ் உண்டு. கடைசி வார்த்தை அவர் சொன்னது, என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள் என்று. லூக்கா 24 அதிகாரம் 49 வசனம். இந்த வசனத்தை தான் கடந்த வாரத்தில் தியானிச்சோம். அதன் தொடர்ச்சியாக ஆண்டவர் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன், 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னதும், அதன் தொடர்ச்சியா அப்படியே எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள், என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொன்னதும், அதன் தொடர்ச்சியாக நாம் இங்க படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 1 வசனம், பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது. அப்போ இது ஒரு சைக்கிளா தான் போகுது. அப்போ இது எப்படி போகுது அப்படின்னா, பெந்தேகோஸ்தே எனும் நாள் அப்படின்னா என்ன அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கொடுக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன தரலாம் அப்படின்னா, காத்திரு, பெற்றுக்கொள், புறப்படு, வெயிட், ரிசீவ் அண்ட் கோ அப்படின்ட்டு இன்றைய செய்தியின் தலைப்பு. நாம இதை பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த வெற்றியின் வாழ்வு என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் இதெல்லாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் என்ன சம்பவம் நடந்தது? அடுத்த வாரம் பெந்தேகோஸ்தே பண்டிகை, அதுதான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் பெந்தேகோஸ்தே நாள். அது நம்ம இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாய் பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக நான் கடந்து போறேன். அப்போ இந்த ஏன் நாம் இதை அதிகமாக தியானிக்க வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று, எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள். அதை பெற்றுக்கொண்டதின் மூலமாக அவர்கள் பலனடைந்தார்கள். அவர் பலனடைந்ததின் மூலமாக அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். உலகமெங்கும் போய் இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் இயேசுவை அறிந்து கொண்டோம் அப்படின்னா அன்றைக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தான் இன்னைக்கு நாம் பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் இயேசுவை அறிந்து கொள்கிறோம். இது ஒரு சைக்கிள். இது இன்னும் தொடரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நாள் இருப்பாரு? நாம கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவர் இங்க இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் உலகத்துல இருக்க மாட்டாரு, அவர் பரலோகத்துக்கு வந்துடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க நாம் எல்லாம் பரலோகத்துக்கு போவோம்? நம்புறீங்களா? டவுட் இருக்கு பிரதர். நான் இந்தந்த தப்பெல்லாம் பண்றேன், நான் போவேனா அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு அந்த டவுட் இருக்கு. அந்த டவுட்டை கொண்டு வர்றதே பிசாசானவன் தான். அன்னைக்கு ஏவாளுக்கு என்ன பண்ணா, அந்த டவுட்டை எடுத்துன்னு வந்தான். இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னா முடிஞ்சது கதை. அந்த அம்மாவுக்கு டவுட் வந்துச்சு, ஓ அவர் சொல்ல போல. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து சாப்பிட்டாங்க, மொத்த கதையை முடிஞ்சுது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் எங்க போறோம்? பரலோகத்துக்கு. என்ன சத்தமே காணோம், தைரியமே இல்லை. வேணா உங்களுக்காக ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், அப்ப நமக்கு இந்த சந்தேகம் போயிடும் நினைக்கிறேன். ரோமர், இது இந்த வசனத்தை நான் எடுக்கவே இல்லை, இருந்தாலும் நீங்க எல்லாம் டிமோட்டிவேட்டடா இருக்கிறதால இந்த வசனத்தை காண்பிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம். திரும்ப அந்த கேள்வி நான் கேட்பேன், அப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு பாக்குறேன். அதற்காக ரோமர், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1 வசனம் என்ன போட்டிருக்கு? இவ்விதமாக
நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். எல்லாம் சேர்ந்து படிங்க பார்ப்போம். இவ்விதமாக நாம் யாரு யாரு? வேற யாரோவா? இல்ல வேற ஏதோ சர்ச்சா? இல்ல வேற ஏதோ டினாமினேஷனா? பைபிள் அப்படிதான் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? இவ்விதமாக யாரு? நாம். நாம்ன்ற இடத்துல நான் போடுங்க பார்ப்போம். பக்கம் 212 எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. பக்கம் 212. இந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். நான் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரலோகத்துக்கு போனோம்னா எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். இன்னைக்கு நீங்கள்லாம் நீதிமானா இல்லையா? எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகளினாலே நாம் நீதிமானாக்கப்பட முடியாது. இதான் எபேசியர் 2:8 வசனம். நாம் விசுவாசத்தினாலே, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே. அந்த விசுவாசம் என்னது? இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் எனக்காக வீற்றிருக்கிறார், அவர் திரும்ப வரப்போறார் நீங்க நம்புனீங்கன்னா அதுதான் விசுவாசம். நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுகிறீர்கள். நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைச்சிருது. எதுக்கான டிக்கெட்டு? பரலோகத்துக்கான டிக்கெட். ஐ மீன், அப்போ திரும்ப அந்த கேள்வியை நான் இப்ப கேட்கிறேன். எல்லாரும் பரலோகத்துக்கு போவோமா? கண்டிப்பா போவோம். ஏன்? வேதம் எனக்கு தெளிவாய் சொல்லிட்டு, நாம யாரு? நீதிமான்கள். நாம யாரு? நல்லவங்க. நாம யாரு? நல்ல பசங்க, நல்ல பிள்ளைங்க, நல்ல மனுஷங்க. இப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா பிசாசு வந்து சொல்லுவான், எவ்வளவு தைரியமா நீ சொல்ற பத்தியா, நீ நல்லவனா? அந்த எண்ணம் வரவே கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போய் சொல்லுங்க. சிலர் இதுக்காகவே சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. ஏன் வர்றதில்லைன்னா அவங்களே அவங்கள நியாயம் தீர்த்துக்கிறாங்க. நான் யாரு? மோசமான ஆளு. நான்லாம் சர்ச்சுக்கு போறதுக்கு தகுதியே கிடையாது. நான்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட தகுதியே கிடையாது. நான்லாம் பைபிள் தூக்கத்துக்கு தகுதியே கிடையாதுன்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அவங்களே நினைச்சுக்கிறாங்க பாருங்க. அது வந்து பிசாசின் கிரியை. எப்படி பிசாசானவன் அப்போஸ்தலனாகிய பேதுருக்குள்ளேயும் போய் கிரியை செய்ய முடியுமோ, ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. அவன் எங்க வேணா போக முடியும். எப்படி யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசானவன் திருவிருந்து பந்தியில பங்கு பெற்ற உடனே அவன் என்ன பண்றான்? போக முடியுமோ. பிசாசானவன் அவனோட வேலையே தான் டவுட்டை கொண்டு வரதான். இன்னைக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணோம்? ஒரு 5 நிமிஷம் வீணா போயிடுச்சு. இருந்தாலும் நாம தெளிவா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமீன். நாம் எல்லாம் பரலோகத்துக்கு போக போறோம். அப்ப நம்ம கூடவே என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவரும் மேல வந்துருவாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உலகத்துல இருக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல எப்படி இருந்தாரோ, யார் மூலமாவது வந்து, ஏன்னா அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில நாமெல்லாம் இங்க இருக்க போறது கிடையாது. பயப்படாதீங்க, எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆமீன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏன்னா அவர் நமக்கு முத்திரையா இருக்கிறார். என்ன முத்திரை? மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் பெற்றுக்கொண்ட முத்திரையா இருக்கிறார். அந்த முத்திரை நமக்குள்ள இருப்பதினால்தான் நமக்கு என்ன பண்ணுது? அந்த முத்திரை தான் நமக்கு டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை வச்சுதான் நம்ம பரலோகத்துக்கு போறோம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள்னா, அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அந்த நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் தரப்படுவார். அந்த நாள்ல தான் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இதுதான் முதல் கேள்வி. ஏன்னா பாருங்க, 1ஆம் அதிகாரம் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, 40 நாள் அவர் இருந்தாரு. 9வது வசனம் பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். எத்தனை நாள் அவர் உயிர் தெழுந்து இருந்தாரு? 40 நாள் இங்க உலகத்துல சுற்றி திரிந்து அவருடைய சீஷர்களோடு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் அவர் போக்கும் வரத்துமா இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு? 40 நாள், 40வது நாள்ல அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அப்ப சீஷர் என்ன நினைச்சிருப்பாங்க? அவ்வளவுதான், இயேசு போயிட்டாரு, கதை முடிஞ்சுது, இனிமே நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப பழைய மாதிரி மீன் பிடிக்க போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க.
ஆனால் அவங்க அதை நினைக்கலன்றது தான் இந்த வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க. பெந்தேகோஸ்தே அப்படின்னா அது ஏதோ ஒரு டினாமினேஷன் கிடையாது. அப்படி பலர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே அப்படின்னா 50ன்னு அர்த்தம், 50. யாராவது வந்து நான் பெந்தேகோஸ்தேக்காரன் அப்படின்னா 50ஆன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ். மற்றவர்களும் அப்படி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒயிட் அண்ட் பெந்தேகோஸ்தேக்காரன்னா அவன் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவான், நம்மலாம் பெந்தேகோஸ்தே கிடையாது, நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர்கள் வேதத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத, ரொம்ப காட்டமாக சொல்லணும்னா அவர்களை முட்டாள்கள்னு கூட சொல்லிடலாம். பைபிள் தெரியாத முட்டாள்கள்னு சொல்லிடலாம். அவங்க என்ன சொல்லிடுறாங்க, பெந்தேகோஸ்தேன்றது அது ஒரு சர்ச்சு, அது ஒரு கூட்டம், அந்த கூட்டம் வந்து ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணோம், நம்ம அங்கெல்லாம் போயிடக்கூடாது, பக்கத்துலேயே போயிடக்கூடாது, நம்ம போயிட்டோம்னா நம்மளும் மாட்டிப்போம். இப்படி ஒரு தவறான ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது 1906 அப்படின்னு நினைக்கிறேன், கலிஃபோர்னியாவில் அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு ஒன்று நடந்தது. அப்போ தான் பெந்தேகோஸ்தே கூட்டமே உருவாச்சு. ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் எப்போ இவங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அதில் ஒன்றாக கூடி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளை குறித்து நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றார், பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இது ஒரு பண்டிகை நாள் என்று குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 16 அதிகாரத்தில் இது வரும். அதே போல 20 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தில் கூட பவுல் சொல்றாரு, பெந்தேகோஸ்தே பண்டிகை நான் வந்து சீக்கிரமாய் நான் உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இதை கொண்டாட பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். அப்போ இந்த பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகைனா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் பழைய ஏற்பாட்டுக்கு போகிறது ரொம்ப அவசியம். லேவியராகமம் 23வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 23வது அதிகாரம் பக்கம் 156. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பண்டிகைகளை ஆசரிக்கும்படி அவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அவர் என்னென்ன பண்டிகைலாம் இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை அறுப்பின் முதற் பலன் என்ற பண்டிகை, 4வது பண்டிகை பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை, 5வது பண்டிகை அதாவது எக்கால சத்தத்தின் பண்டிகை, 6வது பாவ நிவாரண நாள், 7வது கூடார பண்டிகை. இப்படி 7 பண்டிகைகளை குறித்து இந்த 23ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா இதை சொன்னாலே இது ஒரு 7 வாரம் போகும். ரொம்ப சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போது இங்கே பாருங்க, இங்கே சபை கூடி வருதலை குறித்தும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். இதை ஒரு சிலர் பிடிச்சிக்கிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, 7ஆம் நாள் சபை, 7ஆம் நாள் சபை. 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், கரெக்டு தான். ஓய்வு நாள் என்பது வேற, பரிசுத்தமான சபை கூடுதல் என்பது வேற, ரெண்டும் ஒன்று கிடையாது. ஓய்வு நாள் யூதர்கள் ஆசரித்த நாள். ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு எந்த வேலையுமே செய்யக்கூடாது, எந்த ஒரு கிரியையுமே நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறீங்கன்னா நீங்கள் பலி செலுத்தணும். ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களாக இருந்தாக்கா வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். அப்படி செலுத்துறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓய்வு நாளை ஆசரிக்கலாம். இல்லைன்னா நம்ம புதிய ஏற்பாட்டு காலங்களாக மாறிட்டோம். பாருங்க, ஓய்வு நாளுக்கும் பரிசுத்தமான சபை கூடுதலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. 21வது வசனம் பாருங்க, 23வது அதிகாரம் 21. அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். 2 நாள் இருக்கு, சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான சபை கூடும் நாள். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்கள் சனிக்கிழமை தான் பிரதர் பண்ணுவோம். ஏன் பிரதர், ஆண்டவர் சனிக்கிழமை தான் ஓய்ந்திருந்தாரு, ஆண்டவர் அன்னைக்கு தான் இதை பண்ண சொன்னார், நாங்கள் சனிக்கிழமை தான் பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. அவர்கள் பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்.
ஏன்னா பெந்தைகோஸ்தே என்னும் பண்டிகை வரும் வரை 7வது நாள் தான் ஓய்வு நாள். அன்னைக்கு தான் அவர்கள் கர்த்தரை ஆசரித்து கொண்டிருந்தார்கள். பெந்தைகோஸ்தே என்ற பண்டிகை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே சொல்றாரு 21 வசனத்துல, அந்த நாள் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அப்ப 7வது நாள் ஜபத்துக்கு வரக்கூடாதா? ஜபம் வைக்கக்கூடாதுன்னா அது பரிசுத்தமான நாள், ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திய நாள். 7வது நாளும் ஜபம் பண்ணணும், வாரத்தின் முதலாம் நாளும் ஜபம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ நேற்று நாங்கள் இங்கே ஜபம் பண்ணோம். 7வது நாள் நிறைய பேர் கலந்து கொள்ள, எல்லா வாரமும் சனிக்கிழமை ஜபம் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தால் தயவு செஞ்சு இந்த கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் 7வது நாள் வந்து சபையில் கலந்து கொண்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய இந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். எந்த கட்டளை? 23ஆம் அதிகாரம் 3வது வசனம், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான நாள். அந்த வசனத்தோட தொடர்ச்சி பாடுங்க. அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக. 4வது வசனம் பாருங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஒரு 7 பண்டிகை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அதுல முதல் பண்டிகை பாருங்க, 5வது வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை. முதல் பண்டிகை என்னது? பஸ்கா பண்டிகை. பஸ்கானா என்னது? இங்கிலீஷ்ல தி பாஸ் ஓவர் அப்படின்னு போட்டிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்வோனுக்கு பல வாதைகளை காட்டி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. ஆனா அவன் அனுப்பவே இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? 10வது ஒரு வாதையை அனுப்ப சொல்றாரு. அதுக்கு முன்பதாக மோசே கிட்ட சொல்லிடுறாரு, நீ போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. அவங்க என்ன பண்ணணும்? ஒரு காளையை, ஒரு ஆட்டுக்கடாவை, ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவை அவங்க அடிக்கணும். அடிச்சு அதன் ரத்தத்தை என்ன பண்ணணும்? வீட்டின் நிலைக்கால்களின் ஓரத்திலையும் மேலையும் பூசணும். அதுக்கப்புறம் நைட் அந்த வீட்டுக்குள்ள, அவங்க பூசிய வீட்டுக்குள்ள போயிடணும், வெளியே வந்து நிற்க கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சங்கார தூதனை அனுப்புவாரு. சங்கார தூதனை அனுப்பும் போது எந்த வீட்டில் அந்த ரத்தத்தை அவன் பார்க்கலையோ அந்த வீட்டுக்குள்ளாக போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற முதல்ல பிறந்த எதுவா இருந்தாலும் செத்து போயிடும். அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், இல்ல மனுஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது முதல்ல பிறந்ததா இருந்தா அது செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டாடணும்னு சொன்னாரு. அந்த பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. அப்ப பஸ்கா பண்டிகை எதற்கு ஒரு நினைவா இருக்கிறது அப்படின்னா, ஒரு ஸ்லேவரியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்ட நாள், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள், கர்த்தர் அவர் எதிரிகளை நிர்மூலமாக்கிய நாள் தான் பஸ்கா பண்டிகை. இதை நீங்க என்ன பண்ணோம்? கடைசி வரைக்கும் ஆசரிக்கணும்னு சொல்றாரு. அந்த பஸ்கா பண்டிகை நாமளும் ஆசரிக்கிறோம். எப்படி ஆசரிக்கிறோம்னா, குட் ஃப்ரைடேன்னு சொல்லி நாம என்ன பண்றோம்? அந்த பண்டிகையை நாம ஆசரிக்கிறோம். 2வது பண்டிகை பாருங்க. 2வது பண்டிகை 6வது வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியில, இன்னும் ஒண்ணு கூட சொல்லிடுறேன். இந்த 5வது வசனம், 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கினாங்க. எப்படி? வருஷத்தோட முதல் மாசம் 14ஆம் தேதி என்ன பண்டிகை வருது? பிரதர், பைபிள்லயே போட்டிருக்கு பிரதர். என்ன பிரதர் நீங்க அப்படின்ட்டு என்ன பண்றது? ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் அந்த கும்பல் அப்படிதான் பேசும். இங்க அப்படி போடல பாருங்க. என்ன பண்டிகை? பண்டிகைக்கு பேர் என்னவா? பஸ்கா பண்டிகை. நாம சொல்ற பண்டிகை கிடையாது. அவங்க வேற ஒரு பண்டிகை சொல்லிடுறாங்க. சரி, அதுலன்னா கூட என்ன பண்றாங்க? ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி பிரதர் அப்படின்னுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒன்னு நினைச்சிட்டு அதை எடுத்துன்னு வந்து பைபிள்ல நீங்க இன்சர்ட் பண்ணக்கூடாது. பைபிள்ல என்ன இருக்கோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ 1ஆம் மாதம் 14ஆம் தேதினா அது இஸ்ரவேல் கேலண்டர்ல முதல் மாதம் 14ஆம் தேதி. அதனால நீங்க அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணும் இல்லை, அது குட் ஃப்ரைடே நாள். சரிங்களா? அது ஏப்ரல் 14 கிடையாது. ஏப்ரல் 14 நீங்க அதை கொண்டாட ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க முட்டாள் ஆயிடுவீங்க. அடுத்தது பாருங்க, 15. அந்த மாதம் 15ஆம் தேதி. 15ஆம் தேதி என்ன பண்டிகை வருது? ஏதோ ஒன்று வருது, நான் சொல்ல போறது இல்லை. ஆனா இங்க பாருங்க, அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமா இருக்கும். 7 நாள் என்ன பண்ணுமா? புளிப்பில்லா அப்பங்களை என்ன பண்ணணும்? புசிக்கணும். அப்போ 2வது பண்டிகை என்னது? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்புன்னா பாவம்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள இந்த பண்டிகை ஆசரிக்க சொன்னாரு. இதெல்லாம் நிறைய பேசுறதுக்கு டைம் இல்லை, நானும் அதை கொஞ்சம் வேகமா முடிச்சிடுறேன். 3வது பண்டிகை பாருங்க,
மூன்றாவது பண்டிகை அறுப்பின் முதற் பலன் என்ற பண்டிகை. 10வது வசனம் வாங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாள். எந்த நாள்? ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. இங்க என்ன போட்டிருக்கு? ஓய்வு நாளுக்கு மறுநாள்னா என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக ஆசாரியனோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் அது. ஓய்வு நாளுக்கு மறுநாள் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். அப்போ இது மூன்றாவது பண்டிகை. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் கொண்டு வராரு. கொண்டு வந்ததை பஸ்கா பண்டிகை என்று அவர்கள் செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்தது அவங்க விதைக்கிறாங்க. விதைக்கும் போது அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை தராரு, பாலம் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை தராரு. அந்த தேசத்துல அவங்க விதைக்கும் போது முதற் பலனை கொடுக்கறத எங்க கொண்டு போகணுமா? ஆண்டவருக்கு கொடுக்கணுமா? எப்படி? முதல்ல விளையிற எல்லாமே எதுக்கா? ஆண்டவருக்கு. அதனால வேதத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, மரித்தோரில் உயிர்த்தெழுந்தவர் முதற் பலன் கிறிஸ்து. கிறிஸ்து தான் மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலனானவர். அந்த கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். நாம விதைக்கிற எல்லாவற்றிலும், நாம கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நாம பலனை அனுபவிக்க வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை நம்முடைய பொருளாலும் நம்முடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை கனம் பண்ணோம். நீங்க கையிட்டு செய்கிற வேலையிலிருந்து நீங்க ஒரு காணிக்கையை முதல்ல கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தரை கனம் பண்றீங்கன்னு அர்த்தம். என்ன கனம் பண்றேன்? இது ஒரு ஆரம்பம் தான். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் பல மாசம் பல வருஷம் நான் இந்த காணிக்கையை நான் கொடுக்க போறேன். எனக்கு வர எல்லாவற்றும் நான் முதற் பலனை உங்களுக்கு நான் செலுத்த போறேன். இது ஒரு ஆரம்பம் தான். இதை உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? உண்மை கனப்படுத்துறதுக்காக இதை உங்களுடைய சமூகத்துல கொண்டு வரேன். அது எவ்வளவா இருக்குதுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, அதுல ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? காணிக்கை செலுத்தணும், தசம பாகத்தை செலுத்தணும். அப்படிதான் இங்க போட்டிருக்கு. இது ஒரு பண்டிகை. கண்டிப்பா இது நாம் ஆசரிக்க வேண்டிய பண்டிகை. நீங்க ஒரு விளைச்சலை நீங்க பெறுறீங்களா, அதுல என்ன பண்ணணும்? முதல்ல எங்க பண்ணுமா? ஆண்டவருக்கு தான் செலுத்தணுமா. நம்ம பல நேரங்கள் இதை மறந்துடும்ல. ஆமா, கொடுத்தாக்க பாஸ்ட் என்ன பண்றாரு? பணக்காராயனே போறாரு பிரதர். அவருக்கு நான் என்னத்தை கொடுக்கறது? நான் என்ன பண்றேன்? வேற யாருக்காவது நான் ஏன் எடுத்து போய் கொடுக்க கூடாது? ரோட்ல எவ்வளோ ஏழைங்க இருக்கிறாங்க, நான் ஏன் அவங்களுக்கு தரக்கூடாது? தாராளமா கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கொடுங்க. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தோணுதோ அங்க கொடுங்க. எங்கேயாவது காசு எடுத்து போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. ஆனா முதல்ல என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை கொடுத்துட்டு தான் மற்றதை பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவரை நாம் என்ன பண்றோம்? நாம கர்த்தருக்கு நம்முடைய விளைவிலிருந்து கொடுக்கிற காணிக்கையினால நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை கணம் பண்றோம். வேற நீங்க ஒன்றும் பண்ணல. நீங்க கொடுக்கலனா ஊழியக்காரர் நல்லா இருக்க மாட்டார்லாம் கிடையாது. ஆண்டவர் அவரை எப்படி வேணா போஷிப்பாரு. நீங்க கொடுத்துதான் அவர் வண்டி வாங்கணும்னு கிடையாது. நீங்க கொடுத்துதான் அவர் கார் வாங்கணும்னு கிடையாது. நீங்க கொடுத்துதான் அவர் இடம் வாங்கணும்னு கிடையாது. நீங்க கொடுக்கறதுல தான் அவர் சாப்பிடணும்னு கிடையாது. நாம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவரை கனப்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். அந்த நேரத்துல நம்ம ஊழியக்காரனை பார்க்க கூடாது. ஆமென். ஏன்னா இங்க பாருங்க, உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி 11வது வசனம், ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல காணிக்கையை போட்டிருக்கு. 14வது வசனம் வாங்க. உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும். எல்லாம் படிக்கிறீங்களா? 23:14. உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. எப்படியா? காணிக்கை கொடுக்குற வரைக்கும் அது நமக்கு சொந்தம் கிடையாதான். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. சரியா? நான் ஏதோ காணிக்கைக்காக பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. காணிக்கை எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. ஆண்டவர் போஷிக்கிறார், அவர் பார்த்துப்பாரு. ஆனா நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இது ஒன்று. அடுத்தது 4வது பண்டிகை பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை.
4வது கொடுக்கிற பண்டிகை பாருங்க, இன்னும் இதுல நிறைய விஷயம் இருக்கு, நான் நிறைய சொல்ல. 15வது வசனம் பாருங்க. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. 16வது வசனம், 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். எந்த நாளா? 50வது நாள். இதை தான் நாம் என்ன பண்றோம்? பெந்தைகோஸ்தே என்னும் நாள்னு சொல்றோம். பெந்தைகோஸ்தே அப்படின்னா என்னன்னு நான் சொன்ன ஆரம்பத்திலேயே 50ன்னு அர்த்தம். 50 நாளும் நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்தணும். காணிக்கை தான், தசம்பாகம் நீங்க எதுவும் போடல, காணிக்கை தான் செலுத்தணும். அப்போ இந்த 50வது நாள் என்றிலிருந்து அப்படின்னா ஈஸ்டர் டே நம்ம வைக்கிறோம்ல, ஈஸ்டர் டே, ஈஸ்டர் சண்டேல இருந்து எண்ணிக்கணும். எண்ணினீங்கன்னா நேற்று 49வது நாள், இன்றைக்கு அதாவது பெந்தைகோஸ்தே பண்டிகைக்கு முந்தின நாள் 49வது நாள், அன்றைக்கு 50வது நாள். அதை தான் நம்ம என்ன பண்றோம்? பெந்தைகோஸ்தே என்னும் பண்டிகையாய் கொண்டாடுகிறோம். இங்க ஒரு புதிய போஜன பலின்னு போட்டிருக்கோம். கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையே நமக்கு பிட்டு கொடுத்தார். அது நமக்கு, இது என் மாம்சம் உனக்கு போஜனமா இருக்கு, ஒரு புதிய போஜனமா இருக்கணும், என் ரத்தம் உனக்கு புதிய பானமா இருக்குது அப்படின்ட்டு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார். இது எல்லாமே ஆண்டவர் அன்னைக்கு கொண்டு வந்தது தான். அப்போ இன்னும் இல்லாம இன்னும் 5வது பண்டிகை, 6வது பண்டிகை, 7வது பண்டிகை இதெல்லாம் இருக்கு. வேணா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நான் வசனம் மட்டும் சொல்லிடுறேன். 5வது பண்டிகை எக்கால பண்டிகை, வசனம் 24, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 6வது பண்டிகை பாவ நிவாரண நாள், வசனம் 27. அடுத்தது கடைசி பண்டிகை கூடார பண்டிகை, வசனம் 34, 43. அப்போ இந்த 7 பண்டிகையும் 7 காரியங்களை குறிக்கிறது. முதல் பண்டிகை பஸ்கா, கிறிஸ்து நமக்காக பலியானார், அது முதல் பண்டிகை. 2வது பண்டிகை நமக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை, கிறிஸ்து நமக்காக பலியானதன் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். இயேசுவின் ரத்தம் மாத்திரம் நம்ம பாவத்துல சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினால நாம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுறோம். இயேசுவின் ரத்தத்தினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இது 2வது பண்டிகை. 3வது பண்டிகை அறுப்பின் முதற் பலன். முதற் பலன் யாரு? இயேசு கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனாய் இருப்பதினால் அது அதை குறிக்கிறது. 4வது பண்டிகை பெந்தைகோஸ்தே என்னும் பண்டிகை. பெந்தைகோஸ்தே என்னும் பண்டிகை எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தந்தருளப்பட்டதை குறிக்கிறது. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. இதெல்லாம் இன்னும் நம்முடைய தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்முடைய சபை மக்கள். எப்படி சபை மக்கள்னு சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்தவர்களை சேர்த்து சொல்றேன். நான் சர்ச் அப்படின்னா the entire body of Christ. சபை இன்னைக்கு என்ன பண்ணுது? தூங்கிட்டு இருக்கு. வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்றது கிடையாது, ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை அறுவடை பண்றது கிடையாது, பயந்து போயிருக்கிறாங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ட்டு. அதெல்லாம் புரட்டி போடுறது தான் எக்கால பண்டிகை அப்படின்னு அர்த்தம். எக்கால பண்டிகைனா சத்தத்தை உயர்த்தி எக்கால துணிக்கும் போது ஆண்டவர் நமக்காக வரப்போறாரு, வந்து நம்ம எல்லாம் கூட்டி சேர்த்து கொள்ள போகிறார். இது 5வது பண்டிகை. 6வது பண்டிகை நாம் என்ன சொல்றோம்? 6வது பண்டிகை வந்து பாவ நிவாரண நாள். எந்த மனுஷனும் ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான் கிடையாது. அவர் நம்ம நீதிமான் ஆக்குகிறவர். நாம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருக்கு முன்பதாக என்னுடைய கிரியைகள்னால் நான் என்ன நீதிமான் ஆக்க முடியும், நான் போயிட்டு ஒன்ன பண்ணாக்க நான் நீதிமான் ஆயிடுவேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆமென். இது 6வது பண்டிகை. அது நாம என்ன பண்றோம்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுது. தாழ்மையின் நாளை குறிக்கிறது தான் 6வது பண்டிகை. 7வது கூடார பண்டிகை. நாம் என்ன பண்றோம்? ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம், அவர் நம்ம எல்லாம் கூட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் அவரோடு நித்தியமாய் நாம நித்திய வாழ்க்கை வாழ போறோம். அதுதான் கூடார பண்டிகை. ஆமென். இப்போ நாம திரும்ப இப்ப பெந்தைகோஸ்தே பண்டிகைனா என்ன நாம புரிஞ்சுக்கிட்டோம். பெந்தைகோஸ்தே பண்டிகை வருவதற்கு முன்பதாக இதெல்லாம் நடைபெற வேண்டியது அவசியமா இருக்குது. பெந்தைகோஸ்தே பண்டிகைக்கு முன்பதாக என்ன நடக்கணும்? இயேசுவானவர் மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், அவர் பிதாவின் வலது பாரசத்துல போனதுக்கு அப்புறம் தான் அவர் தந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். இது நிறைவேறியது. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்தார் என்று போட்டிருக்கிறது. அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் நாம் தியானித்தது தான். இப்ப நாம பெந்தைகோஸ்தே என்ன நாளுக்கு வரும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் அப்படின்னா 50வது நாள் அப்படின்னு நாம சொல்லிட்டோம். அப்போ இந்த 50வது நாள்ல என்ன நடந்தது அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணாரு? பொழிந்தருளப்பட்டார்.
இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளை நாம கொண்டாடுறதே கிடையாது. முதலாம் பண்டிகை பஸ்கா பண்டிகையை நாம நல்லா கொண்டாடுறோம். என்னது? குட் ஃப்ரைடே அப்படின்னு நாம என்ன பண்றோம்? நல்லா கொண்டாடுறோம். அடுத்தது மூன்றாவது பண்டிகை அறுப்பின் முதற் பலன். இந்த பண்டிகை நாம என்ன பண்றோம்? ரொம்ப சூப்பரா கொண்டாடுறோம். எப்படி? ஈஸ்டர் சண்டே, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு, ரொம்ப சூப்பரா கொண்டாடுறோம். அதே போல கிறிஸ்மஸ், கிறிஸ்துவின் பிறப்பு, இதை நாம ரொம்ப நல்லா கொண்டாடுறோம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் திரும்ப வந்து பிறக்க போறாரா? கிடையாது. அடுத்தது ஆண்டவர் திரும்ப மரணம், அவர் நமக்காக அடிக்கப்பட போறாரா? கிடையாது, ஒரே பலி. அடுத்து ஆண்டவர் திரும்ப உயிர் தெழ போறாரா? கிடையாது, அவர் ஏற்கனவே உயிர் தெழுந்து போயிட்டாரு. இதெல்லாம் முடிந்து போன ஒன்று. இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது தந்தருளப்பட்டார்? பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் தான் தந்தருளப்பட்டார். அன்னைக்கு தான் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணாரு? எல்லாரையும் நிரப்பினார். அப்போ இந்த நம்ம கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம், ஈஸ்டரை நல்லா கொண்டாடுறோம். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளை நாம கொண்டாட மறந்து விடுகிறோம். அதை நாம விடவே கூடாது. அது பண்டிகைகளில் ஒன்று. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்ட நாள். பரிசுத்த ஆவியானவர் ஏன் தரப்பட்டார்? இதுதான் நமக்கு இருக்கிற முதல் கேள்வி. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னது? பெந்தேகோஸ்தே நாள்னா என்ன அப்படின்னா, ஏன் இப்படி ஒரு நாள் ஒன்று இருந்ததா? அந்த நாள் கண்டிப்பா இருக்கணுமா? அன்றைக்கு அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோமா? ஆமா, செலிப்ரேட் பண்ணோம். 7ஆம் நாள்னா என்ன? வாரத்தில் முதல் நாள்னா என்ன அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏன் தந்தருளப்பட்டார்? நான் முன்னாடி இந்த செய்தியின் தலைப்பை சொன்னேன். என்னது? காத்திரு, பெற்றுக்கொள், புறப்படு. வெயிட், ரிசீவ் அண்ட் கோ. இப்பதான் இந்த தலைப்புக்கே வரோம் பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இன்ட்ரோடக்ஷன். அப்போ நாம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதற்காக? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோன்னா நீ சும்மா இருக்க மாட்ட, நீ போய் என்ன பண்ணுவ? புறப்பட்டு போயிடுவ. ஏன்னா இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுருன்ற ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? அவர் ஆண்டவரை மறுதலிச்சார். இதை யோவான் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன பண்றாரு? 3 இடங்கள்ல ஆண்டவரை மறுதலிக்கிறார். ஏன் மறுதலிக்கிறாரு? பயம். ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, நீயும் அவரோட கூட தானே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? இல்லை அவர் கூட நான் இல்லை அப்படின்னு மறுதலித்தார். இன்னும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் 25ஆம் வசனம் 18ல் பார்த்தீங்கன்னா, 18ஆவது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல், ஒரு சிலர் அவரை கேட்குறாங்க, நீயும் அவனோட தானே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் அவர் கூட இல்லை அப்படின்னு மறுதலிச்சிட்டான். 3ஆவதாக திரும்ப குளிர் காஞ்சி இருக்கும்போது கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க அப்படின்னா, ஒருத்தர் காதை வெட்டிடுவார். அந்த கும்பலில் இருந்தவர் கேட்பாரு, உன்னையும் நான் அங்கே பார்த்தனே, அவர் கூட இருந்தியே அப்படின்ட்டு. பேதுரு என்ன பண்ணாரு? மறுதலிச்சிட்டாரு. சேவல் கூவும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? திரும்ப நினச்சி பார்ப்பார், ஆண்டவர் நான் மறுதலிச்சிட்டேனே அப்படின்ட்டு. ஆனால் அந்த பேதுரு ஏன் ஆண்டவரை மறுதலித்தார் அப்படின்னா, அவருக்குள் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு இல்லாமல் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இல்லை. அப்போ அந்த பேதுரு என்ன பண்ணாரு? அவருக்கு ஒரு பயம். என்ன பயம்? இயேசு என்று ஒருத்தர் வந்தாரு. ஆமா, சூப்பரா இருந்தது லாஸ்ட் 3 வருஷம். அவர் என்ன பண்ணாரு? பல அற்புதங்களை செஞ்சாரு, பல அடையாளங்களை செஞ்சாரு, பல கிரியைகளை நடப்பித்தாரு, பிசாசுகளை ஓட்டினாரு, அற்புதம் செஞ்சாரு. பசி எடுக்கிற நேரத்தில் என்ன பண்ணாரு? சாப்பாடு கொடுத்தாரு. கடல்ல நாங்க போய் பயத்துல கடல்ல நாங்க போயிருந்தப்ப என்ன பண்ணாரு? கடல் நடந்து வந்து அந்த கடலையே அடக்கிட்டாரு, அதட்டிட்டாரு. எங்களுக்கு ஒரு சமாதானம் இருந்தது. அந்த இயேசுவே என்ன பண்ணிட்டாங்க? புடிச்சுன்னு போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படிதான் நினைச்சாரு பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாரு. அவருக்கு எப்படி தைரியத்தை கொடுக்கறது? அதே அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்க, இதே 2வது அதிகாரம், இந்த 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல நம்ம அவர் ஒரு பிரசங்கத்தை பண்றார். இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது 23, 24 பாருங்க. அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினால் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். எவ்வளவு தைரியம் பாருங்க. என்ன ஆச்சு? அவர் பயந்து ஓடி போயிட்டாரு. சும்மா நீயும் அவர் கூட தானே இருந்த அப்படின்னு கேட்டவனுக்கெல்லாம் என்ன பண்ணாரு? ஒரு ஸ்திரீ கேட்கறாங்க, பயந்து ஓடி போயிட்டாரு. அதே மனுஷன் என்ன பண்றாரு? அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் அந்த இயேசுவை கொலை செய்தீர்கள். எவ்வளவு தைரியம் பாருங்க. இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது?
அதே போல 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஜீவாதிபதி கொலை செய்தீர்களே அப்படின்னு தைரியமாய் சொல்லுவார். நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று தைரியமாய் சொல்லுவார். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு பயந்த சுபாவம் உள்ளவர், ஓடி போனவர். ஆண்டவரை பிடிச்சிட்டு போனப்போ இவங்கெல்லாம் சீஷர்கள் ஒருத்தர் கூட அவர் கூட இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஓடி போனவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே வந்தபோது அவர்கள் பலனடைந்தார்கள். ஆமென். அப்போ நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர், நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நாம் என்ன பண்றோம்? பலன் அடைகிறோம். பலன் அடைந்ததுக்கு அப்புறம் நாம் என்ன பண்றோம்? இயேசுவை நாம் அறிக்கையிடுறோம். நாம் வெளியே போயிட்டு இயேசுதான் தெய்வம் என்று சொல்றோம். இயேசுவை நம்புங்கன்னு சொல்றோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். சுவிசேஷத்தின் மூலமாய் பலரை நாம் ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துறோம். நாம் அற்புதங்களை செய்கிறோம், நாம் அடையாளங்களை செய்கிறோம். இதெல்லாம் எப்ப நடக்குது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது. அப்போஸ்தலர்கள் எப்படிதான் பண்ணாங்க? அவர்கள் பயந்து போயிருந்தாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு போறாரு. அந்த அளவுக்கு அவங்க பயந்து போயிருந்தாங்க. அதே அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். ஆமென். அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போதும் நாம் என்ன பண்ண போறோம்? நாம பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம சாட்சிகளாய் இருக்க போறோம். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 3வது வசனம் கூட நான் படிக்கிறேன். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எப்படியா? அக்கினிமயமான நாவுகள் போல ஏதோ ஒண்ணு வந்து அவங்க மேல அமர்ந்தது. 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள ஏதோ ஒரு காரியம் புதிதாய் நடக்குது. ஒரு புதிய ஒரு அபிஷேகம் கிடைக்குது, ஒரு புதிய ஒரு மனமாற்றம் கிடைக்குது, ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்யறீங்க, ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொள்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு புது விதமான ஒரு கிரியைகளை செய்வோம். ஏன்னா இங்க பாருங்க, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அவர்கள் பேசுகிற வெவ்வேறு பாஷை அப்படின்றத இங்க பாருங்க, 12வது வசனம் 11வது வசனம் கூட பாருங்க, 8வது வசனம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. என்னவா? பூமியிலிருந்து பல பகுதிகளிலிருந்து பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாட லட்சக்கணக்கான பேர் ஒரு வருஷமும் வருவாங்கன்னா எப்பன்னா இது 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே. பெந்தேகோஸ்தே என்பது 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே வந்தது. இப்ப வந்த டினாமினேஷன் கிடையாது. இது எல்லாரும் நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்பு ஆண்டவர் எப்பயோ சொல்லிட்டார். 3000 வருஷத்துக்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டார் இதை நீங்க கொண்டாடணும்ட்டு. அப்போ அந்த பண்டிகையை கொண்டாட லட்சக்கணக்கான பேர் எருசலேமுக்கு வருவார்களாம். அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இவர்கள் பேசிய பாஷையை புரிந்து கொண்டார்கள். இவங்க என்ன பேசினாங்களாம்? இது என்னமாய் முடியும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய். 12வது வசனம் 11வது வசனம் கூட பாருங்க, அதோட கடைசி பாகம். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அவங்க என்ன பேசினாங்களாம்? தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்களாம். அதுக்கு முன்பதாக ஓடி ஒளிஞ்சாங்க. அதுக்கு முன்பதாக பயந்து போயிருந்தார்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் எதை ஸ்திரீயை பார்த்து கூட பயந்து ஓடி போட்டாங்க. அவர்கள் எங்க நம்மளையும் பிடிச்சு அடிச்சிருவாங்க போல அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பயந்து ஓடி ஒளிந்தார்கள். அதே மக்கள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய மகத்துவங்களை சத்தமாய் பேசுறாங்க. அதுவும் அவர்களுடைய பாஷைகள் இல்ல, யார் கேட்கிறாங்களோ அவர்களுக்கு புரியும்படி, அவர்கள் அதை தெரிந்து கொள்ளும்படி, இவர்தான் தெய்வம், இவர்தான் உண்மையான ரட்சகர், இவர் மூலமாய் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, நாம் இவர் மூலமாய் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த ரத்தம் நம்மை நீதிமான் ஆக்குகிறது. அந்த ரத்தம் நம்மை பரிபூர்ணமாக்குகிறது. அந்த ரத்தம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறது. இயேசு திரும்ப வரப்போறாரு. அவரை நாம் மத்திய வானத்தில் நம்ம மீட் பண்ண போறோம். அவரோடு கூட நாம் எல்லாரும் சேர்ந்து கொள்ள போறோம். நமக்கு முன்பதாய் மரித்த தேவனுடைய பிள்ளைகளும் நம்மளோட கூட வந்து சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? தேவனை சந்திக்க போறோம். இப்படிப்பட்ட மகத்துவங்கள் எல்லாம் அவர்கள் எப்ப பேசினாங்கன்னா தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட போது பேசினாங்க.
அப்போ தேவனுடைய ஆவி நம்மை நிரப்பவில்லை என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா இவைகளெல்லாம் நாம பேச மாட்டோம். என்ன பிரதர் ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா இந்த சீஷர்கள் செய்கிற காரியம் எதையுமே நாம் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். சீஷர்கள் என்ன பண்ணாங்க, நிரப்பப்பட்ட உடனே வெளியே போயிட்டு ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இவர் மட்டும்தான் தெய்வம்னு சொன்னாங்க. அவரில் கட்டி அடிக்கிறாங்க. அடித்தாலும் என்ன பண்ணுறாங்க, இவரை தான் நாங்கள் சொல்லுவோம், வேற யாரும் தெய்வம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவர்கள் சிதறி எங்கும் போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இவர்கள் மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படவில்லை என்றால், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறார், ஆனால் நிரப்பப்படலைன்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவில்லை என்றால் இந்த வேதத்தின்படி பிரசங்கிக்கவே முடியாது. ஒரு சிலர் பிரசங்கிக்கிறாங்க, நீ என்ன வேணா பண்ணலாம், நீ சர்ச்சுக்கே வரலன்னா கூட பரவாயில்ல, நீ நல்லா டான்ஸ் ஆடலாம், நீ நல்லா என்ன வேணா பண்ணலாம், நீ பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பல தவறான புரிதலோட பலர் சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் வேதத்தின் பிரகாரம் தான் பேசுவாங்க, வேதத்தை தான் ப்ரீச் பண்ணுவாங்க, இயேசுவை தான் மகிமைப்படுத்துவாங்க, தன்னை மகிமைப்படுத்த மாட்டாங்க, அவங்கள முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. ஒரு மனுஷன் அவனை முன்னிலைப்படுத்துறான்னா பெருமையின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. பிசாசானவன் பெருமைக்கு சொந்தக்காரன். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஒரு மனுஷன் தன்னை முன்னிலைப்படுத்துறானா அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன் அல்ல. இதெல்லாம் சத்தியம். ஆமீன். அப்போ நாம சொல்லணும், நம்ம சொன்ன 6வது பண்டிகை பாவ நிவாரண நாள்னு சொன்னேன். அந்த பண்டிகையில் நம்ம என்ன பண்ணோம், நம்மை தரையை மட்டும் தாழ்த்தணும். ஆண்டவரே நீர் மட்டும்தான் பெரியவர், நீர் மட்டும்தான் உயர்ந்தவர், நீர் மட்டும்தான் எல்லா துதிக்கும் மகிமைக்கு கனத்துக்கும் பாத்திரர், நான் என்னை உம்மிடத்துல முழுவதுமா ஒப்புவிக்கிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்றீங்கன்னா ஆண்டவர் அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவர் துக்கப்பட மாட்டார், அவர் சந்தோஷப்படுவார், உன்னை வழி நடத்துவார், உன்னை உயர்த்துவார். நீங்க அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாம் ரைட்டு, நான் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆவி உடையவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிரப்பப்படல அப்படின்னா நீங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிரப்பப்படல அப்படின்னா நீங்க பாட்டு பாட மாட்டீங்க, நீங்க வர்ஷிப் பண்ண மாட்டீங்க, ஆண்டவரை ஆராதனை செய்ய மாட்டீங்க. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள்ள இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க, கையை தட்டி பாட்டு பாடுவீங்க, ஆராதனை பெறுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, வர்ஷிப் பண்ணுவீங்க. இயேசுவை பல இடங்கள்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அறிக்கையிடுவீங்க, இவர் மட்டும்தான் தெய்வம், பயந்து ஓடி ஒளிய மாட்டீங்க. ஆமீன். அப்ப இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நீர் என்னை நிரப்பும் போது எனக்கு பயம் என்ற ஒன்றே கிடையாது. உம்முடைய ஆவியினால் நீர் என்னை நிரப்பும் போது நான் உம்மை குறித்து பல இடங்களில் நான் சாட்சி சொல்லுவேன். உலக பரியந்தமும் பூமியின் முடிவு பரிதான் நான் என்ன பண்ணுவேன், சாட்சியா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமீன். அப்போ ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல இதற்கு ஒரு உதாரணம் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கிட்டார். மண்ணினாலே உருவாக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பொம்மை மாதிரி செஞ்சிட்டாரு. ஆனா அவனுக்கு உயிர் இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சுவாசத்தை ஊதுறாரு. மனுஷன் என்ன பண்றான், ஜீவ ஆத்மாவானான். அப்போ ஆவியானவர் உனக்குள்ளே வந்தாதான் உனக்குள்ளே ஜீவன் இருக்குது. ஆவியானவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செத்த சரீரத்தை போல இருப்போம். இன்னொரு உதாரணம் கூட, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், உலர்ந்த எலும்புகள் அது என்ன பண்ணுது, உயிர் அடையுது. உலர்ந்த எலும்புகள் மாம்சம் அடையுது, மாம்சம் வருது. அந்த எலும்புகள் எல்லாம் மூடி தோலால மூடப்பட்டு மாம்சம் ஆயிடுது. ஆனா என்ன பண்ணல, எழுந்து நடக்கல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, ஆவி வந்து ஊதட்டும் அப்படின்ட்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வராரு. அந்த செத்து போன சரீரமா இருக்கிற எல்லாமே எழுந்து பெரிய சேனையாய் நடந்தது. ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் நாம் நிரப்பப்பட்டுட்டோம் அப்படின்னா நாம் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆமேன். அப்போ இன்னைக்கு நாம் என்ன பண்ணோம், ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே
நான் என்னை உம்மிடத்தில் முழுவதுமாய் ஒப்புவிக்கிறேன். இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் அடுத்த வாரம் வருது. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் என்ன பண்ண போறோம்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட போறோம். இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்போது நாம் என்ன பண்ண போறோம்? பரிசுத்த ஆவியானவரால் நாம பரிசுத்த ஆவியை நம்மை நிரப்புவதற்காக நாம் என்ன பண்ண போறோம்? ஜெபிக்க போறோம். அடுத்த வாரத்தில் பலர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற போறீங்க. நாம அதற்கு எல்லாவற்றுக்கும் முன்பதாக நம்ம என்ன பண்ணோம்? நம்மை அவரிடத்துல முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்கணும். அவரிடத்துல நாம் என்ன பண்ணோம்? நம்மை முழுவதுமாய் தாழ்த்தணும். அவரிடத்துல நாம் என்ன பண்ணோம்? நம்மை முழுவதுமாக ஜீவ பலியாக நாம் என்ன பண்ணோம்? நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பயந்த சுவாபம் உள்ளவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போறோம்? தைரியம் உள்ளவர்களாய் மாற போறோம். பயந்து போயிருக்கிறவர்களா இருந்தால் நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாவற்றும் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வருவதனால் நம்ம என்ன பண்ண போறோம்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற போறோம். நம்ம எல்லாம் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நம்ம சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் என்னை உம்மிடத்துல தரேன். உம்மிடத்துல நான் என்னை முழுவதுமாக ஒப்புவிக்கிறேன். என்னை நான் என்ன பண்றேன்? உம்மிடத்தில் நான் தருகிறேன். உம்முடைய ஆவியினால் நீர் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. நான் உமக்கு சாட்சியாய் வாழணும். நான் உம்மை குறித்து பலருக்கு நான் அறிக்கையிடணும். என்னை பார்க்கிறவர்கள் உம்மை தெய்வம், மெய் தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும் அப்படின்னு அவரை நோக்கி நாம் எல்லாம் சொல்லாமா? ஆண்டவரே, என்னை உம்மிடத்தில் நான் தருகிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் தருகிறேன். உம்முடைய ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. உம்முடைய ஆவியானவர் என்னை நிரப்புவீராக. உம்முடைய ஆவியானவர் எனக்கு வரட்டும். உம்முடைய சேவைக்காக நான் என்னை தர ஆண்டவரே. உம்முடைய ஆவியை என்னை நிரப்புங்க. சீஷர்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து உமக்கு சாட்சிகளாய் இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு சாட்சிகளாய் இருக்கணும். நாங்களும் போகிற இடத்துல உமக்கு சாட்சிகளாய் இருக்கணும். எங்களை பார்க்கிறவர்கள் எங்கள் மூலமா உண்மை அறிந்து கொள்ளணும். எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை ரட்சிப்புக்குள்ள வரணும். உண்மை பெற்றுக்கொள்ளணும். அவரை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆண்டவரே, என்னை உம்மிடத்தில் தருகிற ஆண்டவர், என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து குயவனே உம் கையில் உடைத்து என் சித்தமல்ல உம் சித்தமாக தருகிறேன் உம் கையிலே. தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குவேன்